வாங்க ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ கந்தசுவாமி திருக்கோயில் திருப்போரூர் அப்படின்ற ஒரு இடத்துல இன்றைக்கு நம்ம தரிசனத்துக்காக வந்திருக்கோம். அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ கந்தசாமி திருப்போரூர் தெய்வமாக இங்கு காட்சி கொடுத்திருப்பவர் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் பல நூற்றாண்டுகள் 17ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து இந்த திருக்கோயில் அமைந்திருப்பது அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்பு. ஸ்ரீமத் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் அவர்களால் இந்த திருக்கோயில் கட்டப்பட்டது அப்படின்றது ஒரு தனிப்பெருமை. ஏன்னா இந்த இந்த கோயில் வந்து ஒரு காலத்தில் இருந்த பகுதி பனங்காடாக இருந்துச்சு. அந்த பனங்காடாக இருந்த பகுதியில் சுயம்புவாக முருகப்பெருமான் இவர் கண்டறிந்தார். அந்த சுயம்புவான முருகப்பெருமானை இன்றைக்கு இந்த திருக்கோயிலில் வழிபாடு செய்துட்டு வராங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சுயம்புவாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான். மேலும் இந்த திருக்கோயிலில் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெருமை உண்டு. அதே மாதிரி இந்த திருப்போரூர் கந்தசாமி தெய்வத்தை நாம் என்னன்னு சொல்லணும்னா விண்ணிலிருந்து போர் புரிந்து வென்ற தலம் அப்படின்றது இந்த திருப்போரூருக்கு ஒரு தனி சிறப்பு. மேலும் அருணகிரிநாதர்லேருந்து பழங்காலத்து எல்லாருமே இந்த திருக்கோயில் மேலே பல பாடல்களை பாடியிருக்காங்க. மேலும் பல விசேஷங்கள் அற்புதங்கள் நிறைந்த ஒரு திருத்தலம்னா இந்த திருத்தலம் திருப்போரூர் கந்தசாமி கோயிலை நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம கோயிலை நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மட்டும் இல்லை, நேரில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து ஒன் திங் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு வேண்டுதல் வேண்டியிருந்தேன், என்னோடய குடும்பத்துக்காக நான் வேண்டியிருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இட் ஹாஸ் ஹேப்பன் ஸோ சூன். நான் பிளான் பண்ணதை விட, அதனால் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அதனால் இன்றைக்கி நான் வந்து முருகருக்கு வேண்டிட்டா மாதிரியே நான் மொட்டை அடிச்சிருக்கேன். என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், உண்மையாக எனக்கு குலதெய்வம் இவர் தான். என்னோட குலதெய்வம் யாருன்னா திருப்போரூர் கந்தசாமி தெய்வம் இவர் தான் எனக்கு. ஸோ நான் மனசார என்னோடய குலதெய்வத்தை நான் வேண்டிட்டேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியை கொடுத்தாரு, எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, எனக்கு நிம்மதியை கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே அதே மாதிரியான ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் ஒரு திருப்தியும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வேண்டுதலும் நிச்சயமாக நிறைவேறும் நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த நிமிஷம் இந்த மினிட் நானாகவே இல்லை, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த திருக்கோயிலில் நான் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் வாங்க, வந்து நீங்கள் பகவானை நீங்கள் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கந்தசாமி தெய்வம் ஏற்படுத்துவார். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குஞ்சுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஓம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ திருப்போரூர் கந்தசாமி தெய்வத்துக்கு அரகரோகரா.